Hi friends, welcome to Madhushin Information Channel. Madhushin Information Channel நீங்கள் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் பேச்சு போட்டியில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த பேச்சு போட்டியில் வந்து இன்றைக்கி தான் நமக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. அது என்ன ப்ரைஸு, எத்தனாவது ப்ரைஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது மதுஷின் இன்ஃபர்மேஷன் சேனலில் நம்ம இன்றைக்கி தான் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுவுமே ஒரு ஹாப்பியான நியூஸ் தானே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பப்பாளி பழம் தான் சாப்பிட்டேன். என்னதான் நான் வந்து இந்த ஸ்பீச் ஆல்ரெடி காலேஜில் பேசிட்டேன், 3rd ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம்லாம் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிற புத்தக திருவிழாவில் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால நான் மார்னிங் ஈவினிங் எதுவுமே பெருசாக சாப்பிடல. அதுக்கப்புறம் காலேஜுக்கு எப்படி ரெடி ஆகணும் அதே மாதிரி ரெடி ஆகிட்டேன். எங்கே வர சொல்லியிருந்தாங்கன்னா, தருவை கிரவுண்டுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. அங்கே புத்தக கண்காட்சியும் இருந்துச்சு. இது வந்து 6வது புத்தக திருவிழா. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து புத்தக திருவிழாவுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அங்கே நிறைய விதமான புக்ஸ் வந்து எல்லா புக்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இதில் நம்ம வின் பண்ணியிருக்கோம் 3rd ப்ரைஸ். ஸோ அதுக்கு வந்து புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கூப்பன் தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வாங்கினோன்னா எந்த புக் வாங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பாவே நான் கூட கூட்டிகிட்டு போயிட்டேன். எதுக்கு அப்படின்னா, நான் புக்ஸ் இந்த மாதிரி பார்த்து வாங்கணும்னு நினைப்பேன். ஆனால் நான் வாங்கிடுவேன், பட் நான் படிக்கவே மாட்டேன். அதெல்லாம் வேஸ்ட்டாக ஆயிடுது. அதனால் இந்த தடவை இல்லை, எங்கள் அப்பா வந்து ரொம்ப புக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிற ஆள். அதனால சரி அவங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டேன். அவங்களும் ஒரு சைட் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை எனக்கு, பட் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்கே ஸ்டேஜ் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். ஸ்டேஜ் பயங்கர பெருசாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் பேச போகிறோன்னு நினச்சாலே கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. என்னோடய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறையா இந்த அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். பறை, அதுக்கப்புறம் ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், இந்த மாதிரி நிறைய காம்படிஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படா நம்ம காம்படிஷன் நடக்கும், நம்ம பேச்சு போட்டிக்கு எப்போ கூப்பிடுவாங்கன்னு நினச்சா நம்ம கரெக்டாக நம்ம பேரை கூப்பிட்டுட்டாங்க. அடுத்ததாக 2 நிமிடத்தில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வருகிறார் 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறை சார்ந்த மகிஷினி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று பேச போகின்ற தலைப்பு தமிழ் சினிமா மற்றும் சமுதாயத்தில் அதன் தாக்கம். மக்களின் வாழ்க்கை, எண்ணங்கள், கனவுகள் ஆகியவற்றை திரையில் காண்கின்றன. தமிழ் திரைப்படங்கள் குறிப்பாக தமிழகத்தின் கலாச்சார அடையாளங்களை உலகிற்கு வெளிப்படுத்துகிறது. திரைப்படங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. அவை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இருக்கலாம். ஒருவரிடம் சென்று பெருந்தலைவர் காமராஜருடைய புத்தகத்தை கொடுத்தால் அவர் படிப்பாரா? படிக்க மாட்டார். இதுவே பெருந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படமாக எடுத்தால் அனைவரும் திரையரங்கம் சென்று பார்த்து மகிழ்வர். காந்தியடிகளே ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்த பிறகுதான் சத்தியத்தை நம்ப ஆரம்பித்தேன் என்று அவரே தன்னுடைய சுயசரிதையான சத்திய சோதனை புத்தகத்திலும் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான தலைவர்கள் மற்றும் அவர்கள் செய்த நல்லதை நாம் திரைப்படம் பார்த்துதான் தெரிந்து கொண்டோம். இப்பொழுதெல்லாம் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அரசியலுக்கு வர வேண்டும். அரசியலுக்கு வருவதற்கு முன் மக்களுக்கு தங்களை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு சினிமா தான் ஒரே வழி. சினிமா மூலம் பல நல்ல தலைவர்கள் உருவாகி அவர்கள் ஆட்சிக்கு வந்து பல நல்ல விஷயங்களையும் செய்துள்ளனர். சினிமா சமுதாயத்தின் பிரச்சனைகளை பற்றியும் பேசுகிறது. நாமெல்லாம் கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் கடவுள் இவ்வாறு தான் இருப்பார் என்று கர்ணன், திருவிளையாடல் போன்ற திரைப்படங்களை பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுதெல்லாம் கல்லூரிகளில் பேச்சு போட்டி மற்றும் கவிதை போட்டிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை திரைப்படம் மற்றும் குறும்பட போட்டிக்கும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் அதிகமான விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறதாம். சில திரைப்படங்கள் போதைப் பொருட்களை ஊக்குவிக்கிறது. இது உடலுக்கு தீங்கையும் விளைவிக்கிறது. சில திரைப்படங்கள் பெண்களை தவறாக சித்தரிக்கின்றன. இது பாலின பாகுபாட்டையும் ஊக்குவிக்கிறது. சினிமா புதிய சிந்தனைகளை விதைக்கவும் செய்யும்,
கல்வி புகட்டும், விழிப்புணர்வு ஊட்டும், சமூக மாற்றத்திற்கு ஒரு தூண்டுகோலாகும். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும், தீய தாக்கங்களை தவிர்க்க வேண்டும், நல்ல திரைப்படங்களுக்கு ஆதரவு தர வேண்டும், சமுதாயத்திற்கு எப்பொழுதும் நல்லதே செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2ஆம் பரிசு மா சீதாராமன் 3ஆம் ஆண்டு தமிழ். 3வது பரிசு மகிஷினி 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறை. ஸோ இது வந்து நாங்கள் காலேஜில் ஆல்ரெடி பேசினது தான். பட் ப்ரைஸ் வந்து இப்போ தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ் எப்படா கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் ஒரு 3-4 நாளாக ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கடைசி அந்த ப்ரைஸை வாங்க போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் பேசின டாபிக் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா மற்றும் சமுதாயத்தின் அதன் தாக்கம். ஸோ அதனால் சார் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அதில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு உனக்கு எந்த படம் பிடிக்கும், அதே மாதிரி நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து அவங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ஆன்சர்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களையும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன குரூப் அப்படிலாம் கேட்டாங்க. ஸோ நான் 3rd பிகாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க ப்ரைஸையும் கொடுத்துட்டாங்க. ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். எனக்கு 500 ருபீஸ் வந்து கூப்பன் கொடுத்துருந்தாங்க. நம்ம 500 ருபீஸ்க்கு அந்த புத்தக திருவிழாவில் வந்து என்னன்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புத்தக திருவிழா எத்தனை நாள் நடக்குன்னா 22ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடக்குது தருவை மைதானத்தில். ஸோ உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புக்ஸ் படிக்கிற பிடிக்குன்னா கண்டிப்பாக அங்கே போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைஸ் எல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னோடய ஸ்பீச்சை வந்து நான் அழகாக திக்காமல் பேசி முடித்ததே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸோட ப்ரைஸை வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து புக்கை பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து அங்கேயே வந்து நிறைய ஃபோட்டோஸ் ஃப்ரேம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை சும்மா நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கும் அந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இடம் வச்சு நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஃபிஷ் டேங்க்கு விதவிதமாக ஃபிஷ்ஷஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த காம்படிஷனில் வந்து எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே வந்து ஃபோட்டோகிராஃபர் எடுத்தது எல்லாமே இங்கே ஜஸ்ட் ஒரு QR கோட் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல பேனர் இருந்துச்சு. அதை ஸ்கேன் பண்ணால் நம்ம ஃபோனுக்கே அது வந்துருச்சு. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இந்த புக் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், உங்களில் ஒருவன் அப்படின்ட்டு. 7:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்புறம் அவங்க கொடுத்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி தான் வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ அதனால கொழுக்கட்டை விற்கணும்ல. ஸோ ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதே மாதிரி நான் உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே சப்போர்ட்டை நீங்கள் என்னுடைய எல்லா வீடியோக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் டைம் ஆனதுனால நான் தான் எங்கள் அம்மாவுக்கு கொழுக்கட்டை விற்கிறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த கொழுக்கட்டையுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதே மாதிரி பிள்ளையார் வந்து வெத்தலை வச்சு பிள்ளையார் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வேண்டான்னு நான் சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்காம வெத்தலைலாம் வாங்கிட்டு வந்து அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். இப்படி தான் விநாயகர் சதுர்த்தி வந்து எங்களுக்கு போச்சு. சாமி கும்பிடும்போது ஒரு 9:30 கிட்ட ஆயிடுச்சு. தென் வந்து அப்படியே ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு காஃபி குடிக்கிறது பிடிக்குமா, டீ குடிக்கிறது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோவா காஃபிலாம் ரொம்ப பிடிக்காது. இருந்தாலும் செம்ம டயர்டாக தலைவலியாக இருந்துச்சு. ஒன்றுமே செய்யலை, இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. இன்றைக்கி டே ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. பாய், தேங்க்யூ.